ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகும் திருமாங்கல்யம் சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்த்துருவோமா? நேற்றைய எபிசோட்ல தனது அலுவலகத்திற்கு தீ வைத்தது யார் என்பதை கண்டுபிடித்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி திரு சவால் விட்ட நிலையில அந்த வார்த்தைகள் கவிதாவை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. ஸோ உடனே பதற்றமடைந்த கவிதா கௌதமுக்கு ஃபோன் செய்து இந்த விஷயத்தை தெரிவிக்க அவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் திருமணம் செய்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்க அம்பிகா தீவிர முயற்சியில் இறங்குறாங்க. தன்னிடம் கிடைத்துள்ள மர்ம வளையலை வைத்து உண்மையை கண்டுபிடிக்க கோவிலின் ஐயரை சந்திக்க போவதாக அவர் கூற, இதை கேட்டு மகா பதறி போறாங்க. அம்பிகாவுடன் கோவிலுக்கு செல்லும் மகா அங்கு இருக்கும் பூசாரி தன்னை பார்த்துவிட்டால் எல்லா உண்மைகளும் வெளிவந்துவிடும் அப்படின்ற மாதிரி பயத்துல தவிக்கிறாங்க. ஆனா அம்பிகா விடாமல் விசாரணையை தொடர்ச்சியா செய்கிறாங்க. கோவிலில் பூசாரியின் தம்பியை சந்திக்கும் அம்பிகா வளையலை காட்டி விவரம் கேட்க அதை பார்த்த அவர், இது சாதாரண வளையல் கிடையாது, கோவில் தர்மகர்த்தா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு செய்யப்பட்ட வளையல் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் அம்பிகாவுக்கு புதிய நம்பிக்கையையும் மகாவுக்கு புதிய பதற்றத்தையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலும் ஒரு முக்கிய தடயத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. கொடைக்கானலில் உள்ள ஒரு ஆச்சாரியிடம் இந்த வளையலை காட்டுங்க, இந்த குடும்பத்திற்காக எந்த குடும்பத்திற்காக இது செய்யப்பட்டது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்ச சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்டதும் மகாவுடைய அதிர்ச்சி மேலும் அதிகரிக்குது. உண்மை நிமிடத்திற்கு நிமிடம் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்து ரொம்பவே கலங்கி போகிறாங்க. இதற்கிடையில் பூஜையில் இருக்கும் பூசாரியை நேரில் சந்திக்க அம்பிகா முயற்சிக்க மகாவின் பதற்றம் உச்சத்தை அடையுது. பூசாரி தன்னை அடையாளம் கண்டு கொள்வாரா? மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் அம்பிகாவிடம் சிக்குமா? திருவின் மனைவி யார் என்ற மர்மம் உடையுமா அப்படின்னு பல கேள்விக்குறிகள் ரசிகர்களுடைய மனசில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீ தமிழில் 7:30 மணிக்கு திருமாங்கல்யம் சீரியலை காண தவறாதீங்க. அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.